ஸோ ஹாப்பி மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு செஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி வாட்டர் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். தண்ணி ஏன் குடிக்கணும், எவ்வளோ குடிக்கணும், எப்படி குடிக்கணும், அதுதான் பார்க்க போகிறோம். என்னோட பேர் ரமேஷ் பாண்டி. நான் பாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து வெல்னஸ் கோச்சாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களெல்லாம் ஒன்ஸ் அகெயின் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன் இந்த நாலேஜ் செஷனுக்கு. டெய்லி பேசிஸில் நம்ம வந்து மார்னிங் வந்து கனெக்ட் ஆகிறோம் 9 to 10. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட கோச் அவினாஷ் சாருக்கும் சிஸ்டம் லீடர் ராமதுரை சாருக்கும் வைதிகா தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி இருந்தேன்னா இப்படி மாறினதுக்கு ஒரே காரணம் அவங்க கோச் கைடன்ஸ் சப்போர்ட் தான். ஸோ இந்த சமயத்தில் தேங்க்ஸ் டு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன், மார்க்கஸ், தேங்க்ஸ் டு மை கோச் அண்ட் மென்டார்ஸ். நான் வந்து 6 மாசத்துல 22 கிலோ குறைச்சிருக்கேன். என்னோட ஒய்ஃப் வந்து 8 மாசத்துல 28 கிலோ குறைச்சிருக்காங்க. ஸோ நான் 6 மாசத்துல 22 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஒய்ஃப் வந்து 8 மாசத்துல 28 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து நார்மலாக இருக்கு. ஒய்ஃபுக்கு வந்து தைராய்டு இருந்துச்சு, அது வந்து நார்மலாக இருக்கு. இது வந்து மெடிக்ளைம் கிடையாது, டிஸ்க்ளைமர். ஒரு ஹெல்த்தி நியூட்ரிஷன் ப்ளஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ப்ராப்பர் கோச்சோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். இப்போ தண்ணி நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் வந்து தண்ணி. இப்போ தண்ணி ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புல வந்து 70% வந்து தண்ணியால் ஆனதான். எப்படி வந்து இந்த உலகத்துல 70% வாட்டராக இருக்கும், நம்ம உடம்புலயும் 70% வந்து வாட்டராக இருக்கு. நம்ம ஒவ்வொரு உறுப்புலையுமே வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கு. அதான் போட்டிருக்காங்க, பிளட்ல வந்து 83% வாட்டர், மசில்ஸ்ல 75%, கிட்னில 83%, லிவர்ல 86%, லங்ஸ்ல 86%, ஹார்ட்ல 75, பிரெயின்ல 75%. இப்போ வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளோட நிறைய முக்கியமான மண்டலங்கள் இருக்கு. சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், செரிமான மண்டலம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம் நல்லா இருக்கணும்னாலும் தண்ணி தேவை. அசிமுலேஷன் சிஸ்டம், நம்ம கழிவை வெளியேற்றுறதுக்கும் சரி, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு, எலிமினேஷன், நம்ம டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து கீ ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா வாட்டர் தான். ஸோ தண்ணி ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு, எப்படி ஒரு இடத்த அலசி விடுறதுக்குன்னா தண்ணி தேவையோ, அது மாதிரி நம்ம கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் தண்ணி தேவை. அது மட்டும் இல்லாமல் செடிக்கு நல்ல இயற்கை உரம் போடுறோம், தண்ணி ஊற்றா மட்டும் என்னாகும், அது வந்து வாடி போயிடும். அதே மாதிரி தான் நம்ம என்னதான் ஒரு சத்தான ஆகாரம் சாப்பிட்டாலும் அந்த சத்துக்கள் நம்ம உடம்புல போய் சேர்றதுக்கு தண்ணி தேவைனால குடிக்கணும். வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ்னே இருக்கு. ஸோ அதெல்லாம் வாட்டர் இருந்தால் தான் அது கரைஞ்சி உள்ள போய் வேலை செய்யும். ஸோ அப்போ நம்ம சத்துக்களை சாப்பிட்ற உணவுல உள்ள சத்துக்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம செல்லுக்கு கொண்டு போகிற வேலையை வந்து நம்மளோட வாட்டர் தேவை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வாட்டர் தேவை. ஸோ நம்ம வந்து சாப்பிட்றதுல வந்து எனர்ஜி எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? இப்போ தண்ணி வந்து எல்லாருக்குமே தெரியும், தண்ணி வந்து 0 கலோரிஸே கிடையாது. ஆனால் தண்ணி குடிச்சோன்னா எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறோம். அது எப்படி நடக்கு? ஸோ எப்படி நடக்குது அப்படின்னா, தண்ணி தண்ணி போய் வந்து என்னன்னா நம்ம ஃபேட்டை வந்து லிக்விடேட் பண்ணி கொடுப்போம். இந்த ஃபேட்டை வந்து என்ன செய்யணும்னா ஃபேட் பேர்னிங், நம்ம கொழுப்பை எரிச்சு கொடுக்கறது என்ன அப்படின்னா, கொழுப்பை உடைக்கிற சுத்தியில் என்ன அப்படின்னா ஆக்சிஜன். எப்படி விளக்க எரிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவையோ, அதனால தான் வந்து ஃபேட் பேர்னிங் எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கார்டியோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கார்டியோனா அதிகமாக மூச்சு வாங்குற எக்ஸசைஸ். ஏன் அதிகமாக மூச்சு வாங்கணும்னா, அது மூலமாக ஆக்சிஜன் சப்ளை உள்ளக்க இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆக்சிஜன் எப்படி நம்ம விளக்கு நெய் வச்சிருக்கோம், இல்லாட்டி எண்ணெய் வச்சிருக்கோம், அதை வந்து என்ன செய்யுது, விளக்கு எரியறதுக்கு எப்படி ஆக்சிஜன் தேவையோ, நம்ம கொழுப்பு அதை வந்து நெய் மாதிரி அதை எரிக்கிறதுக்கும் ஆக்சிஜன் தேவை. அது வந்து வாட்டர் ப்ரொவைட் பண்ணுது. நான் வாட்டரோட கெமிக்கல் ஃபார்ம்ல எல்லாருக்கும் தெரியும், H2O. அப்போ அந்த ஃபேட்டை இருந்து நம்மளுக்கு எனர்ஜி, தண்ணி குடிச்சோடனே என்ன ஆகுதுன்னா ஃபேட்டை பேன் பண்ணி எனர்ஜி கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால தான் நம்ம எனர்ஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்புறம் ஆர்பிசி, நம்ம சிகப்பணுக்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து வாட்டர் தேவை. தலைவலி வராமல் இருக்கிறதுக்கும், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க தலைவலிக்கு வந்து அடிப்படையாக போய் டீ காஃபி இந்த மாதிரி குடிப்பாங்க தலைவலிச்சதுனாலே. இப்போ ப்ராப்பராக வாட்டர் இன்டேக் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு வந்து தலைவலி வராமல் தடுக்கும். அடுத்து வந்து அல்சர். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, அன்டயத்தில் சாப்பிடுவாங்க. காலைல சாப்பிட்றது
அடுத்து மத்தியானம் பார்த்தா 4 மணி 5 மணி ஆகும். இடப்பட்ட டைம் தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டாங்க. அப்போ அல்சரை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் தண்ணி வந்து ப்ராப்பர் ரெகுலர் இன்டர்வலில் இன்டேக் பண்ணலாம். சாப்பிட்றது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் ரெகுலர் இன்டர்வலில் வாட்டர் இன்டேக் பண்ணிங்கன்னா அல்சர் வராமல் தடுக்க முடியும். அடுத்து வந்து எக்ஸஸ் வெயிட்டை குறைக்கிறதுக்கும் வாட்டர் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நான் ஏற்கனவே நம்ம தான் ஃபேட் பேர்னிங் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக வெயிட் லாஸ்க்கு, அப்போ டீடாக்ஸ் பண்ணுறது மூலமாக வெயிட் லாஸ் சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்கின்னு க்ளோவாக இருக்கணும் என்ன சொல்லுவாங்க, வெள்ளரிக்காய் பப்பாளி இதெல்லாம் மூஞ்சில் அப்புவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா அதெல்லாம் மூஞ்சில் அப்ளை பண்ணலாம், அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இதான் வந்து ரியாலிட்டி. அப்போ என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு க்ளோவாக இருக்கணும்னாலும் தண்ணி தேவை. நீங்கள் அழகு சாதன பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசிங் க்ரீம், இப்போ மாய்ஸ்சர்னா ஈரப்பதம். நம்மளுக்கு வந்து பெங்களூர் தக்காளிக்கும் நம்ம ஊர் நாட்டு தக்காளிக்கும் வித்தியாசம் இருக்கும். ஊட்டி ரோஸ்க்கும் நம்ம ஊர் ரோஸ்க்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ தானே ரோஸ் டே கொண்டாடணும். ஸோ அந்த மாதிரி ரோஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஊட்டி ரோஸ் வந்து எப்படி இருக்கும், ஏன்னா அதில் வந்து மாய்ஸ்சர் ஈரப்பதம் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்கின்னும் வந்து என்னென்ன பிம்பிள்ஸ் டார்க் ஸ்கின் இதெல்லாம் வராமல் நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா, சைனிங்காக இருக்கணும் அப்படின்னாலும் தண்ணி வந்து தேவையான அளவு எடுத்துக்கணும். அடுத்து வந்து முக்கியமானது வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பிரின் அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. ஆஸ்பிரின் வந்து என்னன்னா ரத்த நீர்த்து போகிறதுக்கான மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ முதையே நம்ம வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா பிளட்டை பம்ப் பண்ணுறது. அப்போ ரத்தம் வந்து நீங்கள் தண்ணி தேவைனால குடிச்சிங்கன்னா தான் அது வந்து டைல்யூட் ஆகி நம்மளுக்கு வந்து நீரோட்டமாக இருக்கும். இல்லாட்டி என்னன்னா அடர்த்தி ஆகி அதோட டென்சிட்டி கூடி வந்து திக்காக இருக்கும். அப்படி திக்காக இருந்தாலே என்னன்னா அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து அதிக அழுத்தம் கொடுத்து தான் அதை வந்து சர்க்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபங்க்ஷன் லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ப்ராப்பராக வாட்டர் இன்டேக் பண்ணுறோன்னா ரத்தம் வந்து நீரோட்டமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த சர்க்குலேஷன் வந்து நல்லா நடக்கும். இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷனும் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த கிட்னியோட ஃபங்க்ஷனுமே கிட்னியோட நிறைய சொல்லுவாங்க, தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா கிட்னி அடியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. கிட்னியோட ஃபங்க்ஷனே வந்து என்ன அப்படின்னா பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ண வடிகட்டி தேவையில்லாத சத்துக்களை வெளியில தள்ளணும், தேவையானதை மறுபடியும் பிளட்டுக்குள்ளே கலக்கணும். இதுதான் வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன். அப்போ அந்த வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு என்ன தேவை, தேவையான அளவு வாட்டர் இன்டேக் பண்ணாதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரத்தம் வந்து நீரோட்டமாக இருக்கும். அப்போ அதை வந்து கிட்னி வந்து என்னன்னா அதை வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப அடர்த்தி ஆயிடுச்சு ரத்தம் அப்படின்னா அப்படின்னா இது வந்து சிரமப்பட்டு அது வடிகட்ட சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ வந்து என்னன்னா தண்ணி ப்ராப்பராக இன்டேக் பண்ணால் கிட்னிக்கு நல்லது. அப்படி இன்டேக் பண்ணாம விட்டால் தான் கிட்னிக்கு வந்து டேமேஜ் ஆகும். இப்போ நிறைய பேரும் தண்ணியை குடிக்க மாட்டாங்க, அப்புறம் கல்லடப்பு வந்த அப்புறம் 7 லிட்டர் 8 லிட்டர் அப்படின்னு குடிப்பாங்க. இப்போ பேசிக்காக இதுதான். இப்போ தண்ணி வந்து ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ தண்ணி நம்ம தேவையான குடிக்கிறோம். இருந்தாலும் முக்கியமானது என்ன அப்படின்னா ரீஹைட்ரேஷன், வாட்டர் ரிட்டன்ஷன், இந்த ரெண்டு இருக்கு. தண்ணி நிறைய விதத்தில் நம்மளுக்கு வெளியேறுது, ஸ்வெட்டிங் மூலமா, யூரின் மூலமா. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஏசிக்குள்ளே இருக்கேன் தண்ணி குடிக்கணும்னே தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஏசிக்குள்ளே இருந்தாலும் நம்ம உடம்புல வந்து என்னென்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த 3 ஓட்டம் இருக்கு. இப்போ நம்ம ஏசிக்குள்ளேயே இருந்தாலும் என்ன செய்யணும், நம்மளுக்கே தெரியும் இந்த குளிர் டயத்தில் வந்து வாட்டர் வந்து யூரின் மூலமாக வெளியேறது மூலமாக டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். அதே நேரத்தில் நம்ம வெப்பம் ஹீட் அதிகமான ஏரியாவில் இருந்தோம் அப்படின்னா வேர்வை மூலமாக அதை வெளியேற்றி அதை வந்து நம்ம உடம்புல டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம உடம்புல டெம்பரேச்சர் எங்கே போனாலும் பார்க்குறாங்க, துப்பாக்கி வச்சு ஹீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க கோவிட் சுச்சுவேஷன்லலாம். இப்போ நம்ம உடம்புல ஹீட் வந்து 98.4 டிகிரி அதை வந்து ரெகுலேட் பண்ணோம். நீங்கள் வெயில் பிரதேசத்தில் இருந்தாலும் சரி, ஒரு ஊட்டி சிம்லா இந்த மாதிரி குளிர் இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம உடம்புல டெம்பரேச்சர் அவ்வளோதான் இருக்கணும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வாட்டர் வந்து அவசியமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அப்போ வாட்டர் ரிட்டைன்ஷன், நிறைய பேருக்கு வாதம்னு சொல்லுவாங்க, தேவையில்லாமல் நீர் கோத்துட்டு இருக்கும். அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா அதிகமாக சால்ட் இன்டேக் பண்ணுறது, மசாலா ஐட்டங்கள் அதிகமாக சாப்பிட்றது, அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து நீர் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, வாதம் நீர் கோத்துக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. இப்போ வாட்டர் ரிட்டன்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து சால்ட்டு தேவை, தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மினரல்ஸ் அது வந்து தேவை. ஸோ அதை பற்றி லேட்டரில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து நீர் கோத்த உடம்பா இருக்குது அப்படின்னா என்னன்னா அதிகமாக சால்ட்டோ இல்லை மசாலாவோ இன்டேக் அதிகமாக பண்ணுறாங்க, எக்ஸஸாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றாங்க. எக்ஸஸாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா எப்படி வாட்டர் வரும், யாருக்கும் தெரியுமா?
அதுக்கான ஆன்சரை வந்து லாஸ்ட் செஷனில் உங்களுக்கு ஞாபகம் வச்சு கேட்டிங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் யாருமே சொன்ன மாதிரி ரீஹைட்ரேஷன், நம்ம அதிக டெம்பரேச்சரில் வேர்வையில் இல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் விளாண்டுட்டு வர்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ரீஹைட்ரேஷன் தேவை. அடுத்து திடீர்னு வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு ரீஹைட்ரேஷன் தேவை. ஸோ நிறையா விதத்தில் நம்ம வந்து வாட்டர் இன்டேக்கை எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஜூஸ் குடிக்கிறது மூலமாக, இளநீ குடிக்கிறது மூலமாக, சில பேர் வந்து சீரக தண்ணி குடிப்பாங்க, மோர் குடிப்பாங்க. ஸோ நேச்சுரலாக நம்ம வாட்டர் இன்டேக் வந்து வெறும் தண்ணியாக தான் குடிக்கணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இந்த இதுலேருந்தும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா வாட்டர் வந்து நம்ம பார்த்தோம், அது வந்து 0 கலோரிஸ். மற்ற நம்ம டீ காஃபி குடிச்சோம்னா கலோரிஸும் அதிகமாயிடுது, 120 கலோரிஸ் ஆயிடுது 100 ml. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை, எல்லாருமே மினிமம் வந்து ஒரு 4லேருந்து 12 20 டீ குடிக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸே வந்து 400 கலோரிஸ். அது எல்லாமே வந்து கலோரிஸை வந்து எம்டி கலோரிஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு சத்துக்களே இருக்காது, ஆனால் கலோரிஸை வந்து பூஸ்டப் பண்ணி விட்டுரும். அதே வாட்டர் வந்து வெறும் வந்து 0 கலோரிஸு. சரி, நம்ம வந்து ஐஸ் வாட்டர் குடிக்கலாமா அப்படின்னா நம்ம மண்பானை தண்ணி வந்து பெஸ்ட்டு. நம்ம ஐஸ் கியூப் கூலிங் வந்து நம்ம ஐஸ் கியூப் மூலமாக இது பண்ணுற போது ஃபேட் ரிட்டன்ஷன் வந்து நடக்கும். ஃபேட் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணோம். ஸோ ஒன்று நார்மல் வாட்டர் குடிக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து என்னென்னா மண்பானையில் வச்ச குளிர்ந்த தண்ணி. இப்போ தண்ணீர் இருக்கு, நீர் இருக்கு, வெந்நீர் இருக்கு. தண்ணீர் அப்படின்னாலே நார்மல் வாட்டர் கிடையாது, குளிர்ந்த தண்ணி, அதான் மீன் பண்றாங்க. ஔவையார் வந்து தண்ணீர் ஆடு அப்படின்னா குளிர்ந்த தண்ணியில குடிங்க. தன் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். தண்டா பாணி அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. ஹிந்தி வாத்தியார் வந்து தண்டா பாணி லாவோ அப்படின்னாரு, குளிர்ந்த தண்ணியை கொண்டு வாங்கன்னு. என் ஃப்ரெண்டு போய் தண்டாயுத பாணி பக்கத்துல இங்க ஜூனியர் தண்டாயுத பாணின்னு இருக்கான், அவனை கூப்பிட்டு வந்துட்டாப்ல. அப்படிதான். இப்போ தண்டா அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். ஸோ எப்பயுமே வந்து நார்மல் வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம வெந்நி தண்ணி நிறைய பேர் வெந்நியை வச்சு ஆற வச்சு குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வெந்நி ஒரு பொருளை நீங்கள் ஹீட் பண்ணிட்டாலே அதில் உள்ள சத்துக்கள் வந்து போயிடும். ஸோ அதுக்கு வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு மீன் தொட்டியில் மீனெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணியை ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஆற வைங்க. ஆற வச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த மீனை விடுங்க, அந்த மீன்லாம் இறந்துடும். ஏன்னா அதில் உள்ள அந்த ஆக்சிஜன் எல்லாமே வந்து ஹீட் பண்ணும்போது போயிடும். இப்போ இதான் வந்து ரியாலிட்டி. அப்போ நம்மளுமே அந்த மாதிரி தான். நம்ம வாட்டர் இன்டேக் பண்ணுறது இப்போ மினரல் வாட்டர்னு சொல்லி மினரல் லெஸ் வாட்டர், மினரல் இல்லாத வாட்டரை குடிக்கிறோம். அதையும் நம்ம சுட வச்சு ஆறுன தண்ணியாக குடிச்சிங்கன்னா அதில் உள்ள ஆக்சிஜனும் வெளியேறும். இப்போ வாட்டர் வந்து ஒரு ஹைட்ரஜன் கேஸாக நம்ம குடிக்கிற மாதிரி தான். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா நார்மல் வாட்டர் குடிக்கிறது பெஸ்ட்டு. ஏதாவது சளி பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்னால நீங்கள் வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். அது போக வந்து மண்பானை தண்ணி, அது போக வந்து என்னன்னா செம்பு தண்ணி. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா வெயில் காலத்துல மண்பானை தண்ணியும் குளிர்காலத்துல வந்து செம்பு பாத்திரத்துல தண்ணி வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. மினரல் வாட்டர் குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னா, இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன்ல வந்து நிலத்தடி தண்ணி வந்து ரொம்ப கண்டாமினேட்டட் ஆயிடுச்சு. சால்ட் கண்டென்ட் வந்து அவங்க டிடிஎஸ் செக் பண்ணுவாங்க, எல்லாருமே தெரியும். டோட்டல் டெபாசிட் சால்ட் வந்து அதிகமாயிடுச்சு, அதனால குடிக்கிற சுச்சுவேஷன்ல இல்லை. அப்ப கண்டிப்பா நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணி சாப்பிடணும். முதல்ல நார்மல் ஃபில்டர் வந்து ரொம்ப பெஸ்ட் ஓரளவுக்கு. இப்போ கம்ப்ளீட் ஃபில்டர் அப்படின்னா அது வந்து வாட்டருங்கிற பர்பஸ்க்காண்டி குடிக்கிறோம், அதில் வந்து மினரல்ஸ் எதுவும் கிடையாது. எப்படி வந்து நம்ம அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்றோம். வெளியில 70% வாட்டர், நம்ம உடம்புல 70% வாட்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த உலகத்துல 70% தண்ணி வந்து எப்படி இருக்கு? கடல் நீரால ஆயிருக்கு, கரெக்டு தானே? கடல் நீர், கடல் நீர் எப்படி இருக்கும்? உப்பு கரிக்கும். ஏன் உப்பு கரிக்குது அப்படின்னா அதுல மினரல் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நம்ம வந்து என்ன குடிக்கிறோம்? மினரல் லெஸ் வாட்டர் குடிக்கிறோம். அப்ப நம்ம உடம்புக்கும் என்ன தேவை அப்படின்னா மினரல்ஸ் உள்ள வாட்டர் தேவை. ஆனா இன்னைக்கு சுச்சுவேஷன்ல மினரல் இல்லாத வாட்டர் தான் நம்ம வீட்டுல எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அப்ப அதுக்கு அமேசிங் சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா H24 ஹைட்ரேட். ஸோ அதுல வந்து என்னன்னா நம்மளுக்கான எலக்ட்ரோலைட்ஸ் மினரல்ஸ் வந்து இருக்கு, தாது உப்புக்கள். மினரல்ஸ்னா தாது உப்புக்கள், வெறும் சோடியம் குளோரைட்ஸ் விட நம்ம உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே அந்த எலக்ட்ரோலைட் வாட்டர் குடிக்கிறது நல்லது. இப்போ காலைல எழுந்திரிச்சோடனே இதாக நம்ம வந்து பிளெயின் வாட்டர் குடிக்காம நம்ம H24 ஹைட்ரேட் போட்டு வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி அது வந்து கெட்ட தண்ணியை வெளியேற்றிட்டு நல்ல தண்ணியை தக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து வாட்டர் இருக்குது, அது மூலமாகவும் வாட்டர் இன்டேக் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் லிமிட் பண்ணுறது வந்து டாக்டர் அட்வைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் பர்சன்ஸும் கிட்னி பர்சன்ஸும் வந்து டாக்டர் வந்து லிமிட் பண்ணி குடிக்க சொல்லுவாங்க. அதுபடி அவங்க ஃபாலோ பண்ணணும். மற்ற எல்லாருமே தாராளமாக 20 கிலோவுக்கு 1 லிட்டர் வந்து வாட்டர் இன்டேக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எவ்வளோ தேவை அப்படின்னா 20 kgக்கு
இப்போ 20 kgக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம், 1 லிட்டர் அளவுக்கு வாட்டர் வந்து இன்டேக் பண்ணிக்கலாம் யாராக இருந்தாலும். சில்ட்ரன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா நம்மளோட 2 மடங்கு ஊட்டச்சத்து தேவை. ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னா 10 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி வந்து எடுக்கணும். இப்போ வாட்டர் அதே வந்து என்ன சொல்லுவாங்க, உயிர் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதே சொன்ன மாதிரி தான், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, தண்ணிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாட்டி இந்த பூமி வந்து 10ஓடு 11 ஒரு கோள்களாக தான் இருக்கும். இப்போ தண்ணி இருந்துச்சுன்னா அங்கே வந்து உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஏன் நிலால தண்ணி இருக்கா, செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கான்னு ஆய்வு பண்றாங்கன்னா, அங்கே தண்ணி இருந்துச்சுன்னா அங்கே உயிரினம் இருக்கு. இப்போ முதல் உயிரினம் தோன்றதே தண்ணியில தான். அதான் வந்து வாட்டர் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி இருந்துச்சுன்னா இப்போ நிறைய இது வந்து கெட்டு போகாம இருக்குன்னா தண்ணி படாமல் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி பட்டா அங்கே வந்து ஒரு லைஃப் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உயிர் சக்தி, உயிர் சத்து அப்படின்னு சொன்னா முதல் சத்து வந்து வாட்டர் தான். நம்ம சாப்பிடாம நாள் கணக்கில் இருந்துடலாம், ஆனால் தண்ணி குடிக்காம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. சில மணி நேரம் தான் நம்ம வந்து இருக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து என்ன அப்படின்னா வாட்டர். ஸோ அந்த வாட்டரை வந்து நான் சொன்ன மாதிரி 20 லிட்டர் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஜூஸ் குடிக்கலாம். ஜூஸ் வந்து எப்படின்னா நம்ம வந்து சீனி பால் சேர்க்காம ப்ளைன் ஜூஸாக போட்டு குடிக்கணும். அது போக வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இன்டேக் பண்ணிக்கலாம். அப்போது வெறும் வாட்டர் தண்ணி வந்து குடிக்கவே முடியல அப்படின்னா என்ன செய்யலாம், நம்ம வந்து பெஸ்ட் சொல்யூஷன் வச்சுருக்கோம் H24 ஹைட்ரேட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல்ல உள்ளதான் நம்ம உடல்லையும் இருக்கு. அந்த கடல்ல உள்ள தண்ணி மாதிரி நம்ம உடல்ல உள்ள தண்ணியும் அமைச்சுக்கணும் அப்படின்னா அந்த மினரல்ஸ் தாது உப்புகள் அவசியம். அதுக்கு வந்து இந்த H24 ஹைட்ரேட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்ல எடுக்கிறது இந்த ஹைட்ரேட் வாட்டர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு 250 ml ஹைட்ரேட் ஒரு பாக்கெட் போட்டு ஸோ எடுத்துக்கோங்க. செமையா இருக்கும். அன்னைக்கு டே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா எனர்ஜியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம டயபிட்டிஸை ரெகுலேட் பண்றதுக்கும் இந்த ஹைட்ரேட்டட் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நமக்கு வந்து நம்ம எனர்ஜியை நம்மளுக்கு சொல்லுவாங்க, இந்த ஹார்ட்டோட ரிதம், ஹார்ட் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம பிறந்ததுலேருந்து இப்போல்லாம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம், என் இதயமே நீ தான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்காண்டி தொடச்சிட்டு இருக்க ஒரு ஜீவன், துடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஜீவன் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்மளோட ஹார்ட் தான். அது எப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இப்போ ஒரு வால் கிளாக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா பின்னாடி வந்து செல் இருக்கு, பேட்டரி செல் வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஹார்ட்டுக்கு எதுவும் பேட்டரி செல் இருக்கா? அந்த ஹார்ட்டுக்கான பேட்டரி செல்லு தான் வந்து இந்த எலக்ட்ரோலைட். அது வந்து இந்த H24 ஹைட்ரேட்ல இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் தெரியும், எர்த்து போடுவாங்க, வீட்டுக்கு எர்த்து போடுவாங்க. ஏன் எர்த்து போடுறாங்கன்னா அதில் வந்து எப்படி போடுவாங்கன்னா உப்பு கறி இது போட்டு வைப்பாங்க. இப்போ இடி தாங்கி வைக்கிறாங்கனாலும் அந்த மாதிரி தான். அது வந்து என்ன செய்யும், அந்த எனர்ஜியை இழுத்து அங்கே கொடுக்கும், எக்ஸஸ் எனர்ஜியை வந்து ட்ரெயின் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரோலைட் வந்து என்ன செய்யும், இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்து 2 வித ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று வந்து கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து கொழுப்பு அடைக்கிறனால வர்றது. கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது அது வந்து இயங்க முடியாமல் போகிறது. எப்படி வந்து வால் கிளாக்ல வந்து செல்லு காலி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது, ஓடாமல் நின்றதோ அது மாதிரி இதயம் வந்து ஓடாமல் நிற்குது. அப்போ அந்த பேட்டரி செல்லு தான் வந்து இந்த எலக்ட்ரோலைட். அது குடிச்சோம் அப்போ அதுக்கு வந்து அப்படின்னு ஃபேஸ் மேக்கர் இப்படிலாம் வைக்கிறத பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரேட்டட் வாட்டர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம ஹைட்ரேட்டட் இது வந்து அது பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து இன்ஃபார்ம்டு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் எடுக்கக்கூடியது, இதில் ட்ரக்ஸ் எதுவும் இல்லை, அது போக வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் அதான். இதில் வந்து கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் நம்ம போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குள்ள எலக்ட்ரோலைட் எல்லாமே இதில் வந்து இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா அஃப்ரெஷ். யாருக்கெல்லாம் அஃப்ரெஷ் பிடிக்கும்? ஸோ அமேசிங்காக 7 ஃப்ளேவரில் 7 விதமாக நம்மளுக்கு தர்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நைட் நல்ல டீப் ஸ்லீப்புக்கும், ஸோ ஹோல் டே எனர்ஜியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ அடிக்கடி அஃப்ரெஷ் மூலமாகவும் நம்ம வாட்டர் இன்டேக்கை கவர் அப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரெஃப்ரெஷிங் ஆல் அவுட் ட்ரிங்க். ஸோ வெயில் காலத்துலலாம் இப்போ எங்கள் பசங்கள்லாம் அப்படியே குடிச்சிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி அஃப்ரெஷ்ஷு ப்ளஸ் ஆல் அவுட் ட்ரிங்க் ஒரு மூடி ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுக்கும்போது ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காகவும் இருக்கும். ஒரு டயர்டாக நம்ம வெயிலில் போயிட்டு வர்றோம் அப்படின்னா ஒரு ஆல் அவுட் ட்ரிங்க் போட்டு குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து பாடியும் கூலாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து என்ன அப்படின்னா இது வந்து டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். டெய்லி வெளியில் குளிக்கிறோம், நம்ம குடலை குளிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஆல் அவுட் ட்ரிங்க் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூத்திங் எஃபெக்ட். பொதுவாக வந்து ஸ்பைசி ஈட்டர்ஸ், காரசாரமாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாங்கள் ஜப்பான் இங்கெல்லாம் போனீங்கன்னா சிக்கனோ இதை வந்து என்ன செய்யணும்னா ஸ்டீம்டு பண்ணி வச்சுருப்பாங்க.
வேற மசாலா எதுவும் கிடையாது. அப்படிதான் சாப்பிடணும், சப்புன்னு இருக்கும். ஆனா இங்க இந்தியாவில் வந்து ஸ்பைசி ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மசாலா எல்லாம் தடவி 10 இதில் முக்கி அப்படிதான் சாப்பிட்றோம். மசாலா தடவிட்டு அடுத்து பக்கத்துல மைனஸ் இன்னொன்று பச்சை கலர் சட்னி அதெல்லாம் வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்றோம். அப்போ இது வந்து நிறைய நம்ம குடலை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் வந்து உள்ள போகுது. அதை சரி பண்றதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ஆளை வந்து சப்போர்ட் பண்ணோம். அடுத்து வந்து அமேசிங்காக வந்து ஸ்கின் பூஸ்டர். நம்ம வாட்டர் இன்டேக் வந்து என்னன்னா ஸ்கின் பூஸ்டர் மூலமா எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கின் அப்படிங்கிறது கொலேஜன்கிற புரோட்டீனால் ஆனது. ஸ்கின் மட்டும் கிடையாது, நம்ம பல்லோட எனாமல், முடி, ஹேரு, இது growth எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொலேஜன்கிற புரோட்டீன் தேவை. நம்ம இது வந்து அமேசிங் ஆரஞ்சு ஃப்ளேவர்ல வந்து ஃபிஷ் கொலேஜன்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அது டெய்லி பேசிஸ்ல இது ஸ்கின் பூஸ்டர் எடுக்கிறது மூலமா நம்ம ஸ்கின் ஹெல்த், ஹேர் ஹெல்த், பல்லு எனாமல் இது பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட். இதுங்கிறது நம்ம வாட்டர் இன்டேக்லையும் ப்ரொவைட் பண்ணி. ஆமா, உங்க இதை மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்து அமேசிங் ப்ராடக்ட் வந்து லிஃப்ட் ஆஃப். இப்போ இது வந்து என்னன்னா தொண்டை கரகரப்புக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணோம். இதில் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன் இருக்கு. லிஃப்ட் ஆஃப்ல மல்டிபிள் பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக இன்னொரு நாள் வந்து இதே மாதிரி ஆன்லைன் செஷனில் பார்க்கலாம். அமேசிங்காக வாட்டர் மெலன் ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தாலே இது வந்து வாட்டர் மெலன் ஜூஸ் மாதிரி நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமேசிங் ட்ரிங்க்கு. ஸோ இது மூலமாகவும் நம்ம வந்து வாட்டரை வந்து கவர் பண்ணிக்கிட முடியும். அடுத்து ஒரு வண்டர்ஃபுல் ப்ராடக்ட் நைட் ஒர்க்ஸ். டாக்டர் லூயிஸ் இக்னாரோ நோபல் பரிசு வாங்கின டாக்டர் வந்து டிசைன் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கையில் இருக்கு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு வரப்பிரசாதம் அப்படி சொல்லலாம். ஏன்னா நிறைய இந்த நைட் ஒர்க்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது இந்த நைட் ஒர்க்ஸ் வந்து என்ன அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து கேஸ் போட்டாங்க. டாக்டர் லூயிஸ் இக்னாரோ வந்து நோபல் பரிசு வாங்கினாரு. இந்த நைட் ஒர்க்ஸோட பெனிஃபிட்டை வந்து அவர் வந்து சப்மிட் பண்ணதுக்கு நைட் ஒர்க்ஸ் பற்றின ஒர்க்குக்கு. ஸோ அதோட பேட்டன் ரைட்டை வந்து நிறைய ஃபார்ம் இண்டஸ்ட்ரி கேட்டாங்க. அவர் வந்து ஹெர்பலைஃப் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து அவர் நோபல் பரிசு கொடுக்குறாங்க. இந்த நைட் ஒர்க்ஸ் ப்ராடக்ட் லான்ச் ஆனேன்னு டாக்டர்ஸ் எல்லாம் கேஸ் போட்டு இதுக்கு தடை வாங்குறாங்க. ஸோ அவங்களால லான்ச் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் தடை போட்டனே அப்போ அமெரிக்காவில் வந்து இது தடை போட்டனே அப்புறம் வந்து பொலிவியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து கனடாவில் லான்ச் பண்ணுறாங்க. 3வது கண்ட்ரியாக இந்தியா லான்ச் பண்ணாங்க. இப்போ பரவாயில்ல நிறைய கண்ட்ரியில் லான்ச் பண்ணுறாங்க. தடை பண்ணதுக்கு என்ன காரணம்னா இது நைட் ஹவுஸ் லான்ச் பண்ணிட்டோன்னா ஹார்ட் பிரச்சனையே வராது. நாங்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் கோடிக்கணக்காக ஹார்ட்டுக்கு அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு இது பண்ணி கேஸ் போட்டாங்க. இதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் அவர் வந்து சின்சியராக நம்ம கம்பெனி வந்து அதை ஃபைட் அவுட் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸ் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சேக்கோட இந்த நைட் ஒர்க்ஸ் ரெகுலர் பேசிஸில் இன்டேக் பண்ணுறது நிறைய மல்டிபிள் பெனிஃபிட் வந்து இது கொடுக்கும். கோவிட் சுச்சுவேஷனில் அமெரிக்காவே வந்து எல்லாருக்கும் நைட் ஒர்க்ஸ் கொடுக்க சொல்லி அதில் நிறைய பேரை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், நம்ம செரிமான மண்டலம், இந்த மூணையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த நைட் ஒர்க்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நரம்பு மண்டலத்தையும் சீராக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு நாள் செஷனில் பார்க்கலாம். நம்ம நோக்கமே வந்து என்னன்னா உலகமே ஆரோக்கியமா ஆனந்தமா மாறணும். இந்த உன்னதமான நோக்கம் வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமேசிங் ப்ராடக்ட் வந்து என்னன்னா வாட்டர். எல்லாருக்கும் அவைலபிளான ஒரு பொருள். ஸோ இதை வந்து எப்படி குடிக்க சொல்லணும், வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. தண்ணியை வந்து 20 கிலோக்கு 1 லிட்டர் குடிக்கணும். ஒரு 80 கிலோ இருக்காருன்னா 4 லிட்டர் தினசரி நம்ம வந்து இன்டேக் பண்ணணும். வாட்டர் தெரப்பி அப்படின்னு மொத்தமாக மண்டலாமா அப்படின்னா அப்படி மண்டக்கூடாது. அப்படி காலையில் இருந்துச்சுன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி அப்படி குடிச்சோன்னா வயிற்றுல வந்து டைஜஷனுக்கு வந்து அமிலம் வந்து சுரந்து ரெடியாக இருக்கும். ஆசிட் வந்து அது வந்து என்னன்னா நீர்த்து போயிடும். அது நீர்த்து போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்காது. ஸோ அதனால தான் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிடும்போது தண்ணி குடித்தா இந்த ஆசிட், ஸ்டமக் ஆசிட் வந்து டைல்யூட் ஆயிரும். அப்போ டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்காது. ஹீட்டு சரியில்லை, டீ சரியாக வேகுமா, அது மாதிரி. ஸோ சரின்ட்டு சில பேர் என்ன தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிரெயின் செல்ஸில் எப்போ தண்ணி காலியாதோ அது வந்து தாகங்கிற உணர்வாக வருது. அந்த அளவுக்கு உடம்பையும் ஸ்டார் பண்ண விடக்கூடாது. அப்போ ப்ராப்பராக ரெகுலர் இன்டர்வெல்ல சொட்டு நீர் பாசன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா உடம்பு வந்து அட் அ டைம் 150 ml தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கொடுத்தா எக்ஸஸ் வாட்டர் என்ன ஆகும், ஓவர்ஃப்ளோ ஆகி நேராக யூரின் டேங்க்கு தான் போகும். அடிக்கடி யூரின் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 3 மடங்கு தண்ணி குடிச்சிட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு 3 மடங்கு தண்ணி.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரெகுலர் இன்டர்வலில் இந்த வாட்டரை வந்து கவர் அப் பண்ணணும். கவர் அப் பண்ணும்போது ஓவரால் வந்து பெனிஃபிட் கிடைக்கும். பொதுவாக காலையில் எந்திரிச்சதுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சு ஈவினிங் ஒரு 7-8 மணிக்குள்ள குடிக்கிறத முடிச்சிடும். சில பேர் நைட்டு வந்து செம்பு செம்பாக வச்சிருந்து குடிப்பாங்க. இப்போ நைட்டு தண்ணி குடிச்சா என்ன ஆகுதுன்னா, இப்போ நைட்டு தான் வந்து உடம்பு ரிப்பேரிங் ரீபில்டிங் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும். இப்போ நைட்டு குடிக்கிற தண்ணியை அது அதோட வேலைக்கு எடுத்துரும். காலையிலேருந்து குடிச்ச தண்ணியை அது ஸ்டோர் பண்ணி வச்சிடும், தேக்கம் பண்ணி வச்சிடும். ஓடுற தண்ணி நல்லதா தேங்குற தண்ணி நல்லதுன்னா எல்லாருக்குமே தெரியும். ஓடுற தண்ணியில தான் நல்லது. ஒரு தண்ணி தேங்க ஆரம்பிச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர் இருந்தால் அங்கே உயிர் ஃபார்ம் ஆகும். அப்போ அங்கே கிருமி இதெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நைட்டு தண்ணி குடிக்கிறத வந்து ரொம்ப தாகம் எடுக்குது அப்படின்னா லைட்டாக உதடு நினைற அளவு ஜிப் பண்ணிட்டு நம்ம வந்து முடிச்சிடணும். அடுத்து காலிலேருந்து ரெகுலராக வந்து தண்ணி இன்டேக் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா காலிலேருந்து குடிச்ச தண்ணி நைட்டு வேலைக்கு எடுத்துக்கிட்டோம், மறுநாள் வந்து காலையின பிறகு மறுபடியும் நம்ம வந்து ரீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து தண்ணி குடிக்கிற முறைகள். எப்பயுமே உட்காந்து குடிக்கணும், வாய் வச்சு உமிழ்நீரோட சேர்ந்து குடிக்கணும். ஸோ இதை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ எனக்கு வந்து இந்த உள்ளங்கையெல்லாம் ஸ்வெட்டிங் இருக்கும். நான் பரீட்சை எழுதும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு கர்ச்சீப்பு இல்லை 2 கர்ச்சீப் வச்சுட்டு தான் எழுதுவேன். உள்ளங்காலும் உள்ளங்கையும் வந்து பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இப்போ ஒரு இடத்துல நின்னேன்னா அந்த இடமே ஈரமாயிரும், சொத சொதன்னு ஆயிரும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி 5 ஹவர்ஸ் பார்த்தேன். அப்படி தான் ஆர்டர் எடுக்க நான் வந்து பட்டாஸ் பண்ணேன்னா ஒருத்தங்க ஆஃபீஸ் ரூம் கேபின்குள்ளே போயிட்டு வந்தேன் அப்படின்னா நாளைக்கு சாக்ஸ் போட்டு போவேன், சாக்ஸும் ஷூவும் போட்டு தான் போவேன். அந்த கேபின்குள்ளே போயிட்டு வருங்காலோட போயிட்டு வந்தேன் அப்படின்னாலே அங்கே சொத சொதன்னு ஈரமாயிரும், உள்ளங்கையெல்லாம் வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹெர்பலைஃப் ப்ரோக்ராமுக்கு வந்தோடனே அந்த ஸ்வெட்டிங், உள்ளங்கை ஸ்வெட்டிங், உள்ளங்கால் வேர்வை எல்லாம் நின்றுச்சு. அது எப்படின்னுலாம் தெரியாது. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி கேட்டாங்க, இந்த மாதிரி உள்ளங்கை வேர்த்திட்டு இருக்கு என்ன செய்ய அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணேன், பட்ஜெட்டு இதை ஃப்ரெண்ட்லியாக வேணுனாங்க. அவங்களுக்கு அஃப்ரஸ் இன்டேக் பண்ணுறதுக்கு அஃப்ரஸும் வாட்டர் இன்டேக் இந்த மாதிரி கவர் பண்ணுங்க. அஃப்ரஸ் வந்து டெய்லி 5 டைம்ஸ் எடுங்க. காலையில் ஒருக்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒருக்க, நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒருக்க, இடப்பட்ட டைம் 1 லிட்டர் கேனில் வச்சு 2 ஸ்பூன் போட்டு காலையிலேருந்து மதியத்துக்குள்ள ஒரு ஸ்பூன், மதியத்துலேருந்து ஈவினிங்குள்ள ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டு இன்னொரு கேன் அப்படி காலி பண்ணுங்க. அப்புறம் வாட்டர் வந்து அவங்க வெயிட்டுக்கு அவங்க 70 கிலோ இருந்தாங்க, 3.5 லிட்டர் தினசரி கவர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக 1 வீக் கழிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அந்த உள்ளங்கை ஸ்வெட்டிங்லாம் நின்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அமேசிங் ரிசல்ட்ஸ் வந்து வாட்டர் இன்டேக்கும் நம்ம அஃப்ரெஸ் மூலமே கிடைக்கும். அதை கண்கூடாக பார்த்தேன். ஸோ அதை வந்து இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வாட்டர் இன்டேக் பண்ணுறது நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிஷியலான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட கோச் அவினாஷ் சாருக்கும், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனுக்கும், மார்கிஸுக்கும் பை ஹார்ட் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் லீடர் ராணி மேம் ராமதுரை சாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வேற வாட்டர் பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ மார்க்யூஸ். ஓகே ஜி, செஷன் எண்ட் பண்ணிடலாமா? யாருக்குமே டவுட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.